ரெண்டாவது அவரை தேடி, அவரை நாட்டம் அவர் மேல, அவரை தேடுவது நான், அவர் நாட்டம் அவர் மேல. ஏன்னா அவருக்குள்ள புதையல் இருக்க, அவர் தானுங்க புதையல். அவரை நாடணும், அவரை தேடணும், புதையல் போல அவரை தேடணுமா. புதையல் என்னான்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். திடீர்னு உங்களுக்கு அடிக்க போகுது, திடீர்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரப்போகுது, திடீரென்று உங்களுக்கு வேர்டு ஃபுல்ஃபில்மெண்ட், ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள நம்மை, உங்களை, சபையாரை, நமக்கு, எனக்கு கொடுத்த விசுவாசத்துக்கு, என் ஆவியில கற்பம் தரித்த காரியத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், சூப்பர் நேச்சுரல் பிளஸிங்கை இந்த ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இயேசுவாகிய புதையலின் ஆசீர்வாதத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். இயேசு என்னுடைய புதையல், இயேசு என்னுடைய மணவாளன், இயேசு என்னுடைய மூத்த சகோதரன், இயேசு என்னுடைய பிரதான ஆசாரியர், இயேசுவின் ரத்தம் எனக்கு நன்மைகளை பேசுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த புதையலுக்கு பேர் என்ன? நாணம். அந்த புதையலுக்கு பேர் என்ன? புத்தி. அந்த புதையலுக்கு பேர் என்ன? அறிவு. ஹலோ, நாணத்தை சத்தமிட்டு கூப்பிடணுமா? புத்திக்கு செவியை சாய்க்கணுமா? இப்போ செவியை சாய்க்கணும். இப்போ புத்தி தான் வருது, புத்தி டீசெண்டா புத்தி வருது, வார்த்தையோட புத்தி வருது. கரெக்டா? சில பேர் நீங்க புத்திமதி சொல்ல மாட்டீங்க. யார் சொன்னது? இந்த புத்திமதி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாணத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, சத்தமிட்டு கூப்பிடுறது வாயு, சத்தமிட்டு கூப்பிட்டு அவரை பார்த்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்போது தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Knowing Daddy God and knowing Jesus Son God is eternal life. பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நாணம் உன் இருதயத்தில் நாணம் எங்க பிரவேசிக்கணுமா? இருதய அங்க வருது, வாசிக்க நேரம் இல்லை. இந்த நாணமாகிய புதையல் என் இருதயத்திலே பிரவேசித்து, நாணமாகிய புதையல் என் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது, அப்ப இயேசுவின் வெளிச்சம் என் இருதயத்தில் பிரவேசித்து 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 புதையலாக இயேசு என் மனதில் அந்த வெளிச்சம் ஆட்கொண்டு 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 இருக்கும்போது, நாணமாகிய இயேசு என் இருதயத்தில் பிரவேசித்து அவர் அறிவு எனக்கு இன்பமாய் இருக்கும்போது என்ன வருமாம்? நல் யோசனை உன்னை காப்பாற்றும். என்ன யோசனை வரும்? என்ன யோசனை வரும்? என்ன யோசனை வரும்? அப்ப நல் யோசனை யார்கிட்ட இருக்கு? புதையல். நல் யோசனை யார்கிட்ட இருக்கு? புதையலாகிய இயேசுவிடத்துல. ஆவியின் சிந்தை யாரிடத்தில் இருக்கு? புதையலாகிய இயேசுவிடத்துல. ஹல்லேலூயா. ரெண்டு தான் முக்கியம், இருதயம், ஆத்மா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் கனெக்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படுமா. அப்ப இருதயம் என்றால் சில இடத்துல மனது, சில இடத்துல இருதயம் என்றால் இருதயம். இங்கே இருதயம் என்று சொல்லும்போது எல்லா காவலோடும் உன் மனதை காத்துக்கொள். மனதை காக்கிறதுக்கு தான் சொல்லிட்டேன். நாணமாகிய இயேசு என் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு என் நினைவுக்கு இன்பமாய் இருக்கும்போது என் இருதயம் காக்கப்படுகிறது, என் எண்ணம் காக்கப்படுகிறது. என் எண்ணத்திற்கு மறுரூபப்படுத்தவும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் இல்லாமல் உன் எண்ணத்தை நீ மறுரூபப்படுத்த முடியாது. ஆவியானவர் இல்லாமல் உனக்கு அந்த டைரக்ஷன் எண்ணம் வர முடியாது. ஆவியானவர் டைரக்ட் பண்ணுகிறார், ஆவியானவர் லீட் பண்ணுகிறார். ஆவியானவர் அந்தந்த நேரத்துக்கு உன் ஆவியில அவர் வார்த்தையை போடுகிறார். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டா உள்ள இருந்து என் ஆவியிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆவியிலிருந்து என்ன ஊற்று புறப்படும்? அந்த ஊற்றுக்கு பெயர் என்ன?
ஜீவ ஊற்று. இயேசு கிறிஸ்து பேர் என்ன? ஜீவன்